Hi guys, welcome back to our channel Bhavishri Official. ஸோ இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். ஸோ நம்ம சேனல் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டே டு டே ஐயனார் துணை சீரியலோட அப்டேட்ஸ் போட்டுட்ருக்கோம். இந்த ஒரு சீரியலோட அப்டேட் மட்டும் தான் இப்போதைக்கு போட்டுட்ருக்கோம். உங்களுக்கு வேறு எதுனா சீரியலோட அப்டேட் வேணும்னா கண்டிப்பாக கேளுங்க, அதையுமே நம்ம போடலாம். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 20 மினிட்ஸ் நடக்கிற ஒரு சீரியலோட எபிசோட நம்ம வந்து ஒரு 5 மினிட்ஸில் சொல்லிடுவோம், சீன்ஸோட சொல்கிறோம். ஸோ அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வரிசையில் இன்னைக்கு எபிசோட்ல ஐயனார் துணையில என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சோழன் வந்து வானதி கார்ல கூட்டிட்டு போறாங்க. நேற்று எபிசோட்ல நீங்க பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ வானதி கூட்டிட்டு போய் பேசும்போது அந்த பொண்ணு நிறைய கம்ப்ளைண்ட் சொல்றா, அப்படி இப்படி இது அது நிறைய கம்ப்ளைண்ட் சொல்றா. அவளை பத்தி தான் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுமே. ஸோ அந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் என்னால முடியல நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்துடுறாரு. கூட்டிட்டு வந்துட்டு பாண்டி கேட்கிற என்னடா எங்கடா போனீங்க அப்படின்னு. அப்புறம் சோழன் சொல்றாரு, இந்த மாதிரி வெளியே கூட்டு போனேன்டா, ஆனா இவ இவ்வளவு சொல்றா, கண்டிப்பா இவளோட வாழ முடியாது, எந்த ஆம்பளையும் இவளோட வாழ மாட்டா, அவ்வளவு கம்ப்ளைண்ட் வைக்கிறா உன் மேல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. பாண்டி அதுக்கு அப்படியே சைலண்டா இருக்காரு. உடனே வானதி கிட்ட சொல்றாரு, நீ அவன் மேல அவ்வளவு கம்ப்ளைண்ட் சொன்னா, அவன் வந்து உன்னை பத்தி எதுவுமே சொல்ல, நான் அவன் சொல்லி கொடுத்தா நான் வந்து உங்ககிட்ட எதுவும் பேசல, நான் வந்து என் தம்பி மேல இருக்க அக்கறையில நான் பேசினேன், ஆனா இது வந்து சரியாகாத ஒரு பிரச்சனை, உன்னை வச்சு நீ யாராலே வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன. நீ வந்து பொண்ணு பார்க்க போறதுக்கு நான் யோசிச்சும் போது நான் டவுட் பட்டேன், ஆனா இப்பதான் புரியுது நீ ஏன் பொண்ணு பார்க்க போல அப்படின்ட்டு. நான் உனக்கு இப்போ ஒரு அட்வைஸ் கொடுக்குறேன், தயவு செஞ்சு யோசிச்சுக்கோ, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணுமா வேணாமன்றதை யோசிச்சுக்கோ, ஏன்னா ரொம்ப டேஞ்சரான பொண்ணா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்றாரு. பாண்டி அது கொண்டே யோசிச்சுட்டே நின்றுட்டு இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா வானதி வந்து அவர்கிட்ட சண்டை போடுறாங்க பாண்டி கிட்ட. ஓ அப்போ உங்க அண்ணன் கல்யாணம் ஆகாதது உன்னோட பிரச்சனை கிடையாது, என்ன இப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம் நீ யோசிக்கிறியா, இந்த விஷயம் எனக்கு இப்பதான் தெரியும், நான் அவனை பார்க்கவே வர மாட்டேன், நீ ரொம்ப மோசம் பாண்டி, நான் இனிமே உன்னை விட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து கோவப்பட்டு கிளம்பிடுறாங்க. உடனே பாண்டி வந்து சோழனை மறைக்கிறாரு. சோழன் உடனே கேட்கிறாரு, என்னடா என்னாலதான் அவ சண்டை போட்டு போறாளா, இல்லைன்னா மட்டும் அவங்க கிட்ட சண்டையே போட மாட்டா பாரு, போடா அப்படின்னு சொல்லிட்டு அவரு போறாரு. ஸோ அதோட இந்த சீன் முடியுது. ஸோ அடுத்த சீன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிலாக்காக பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண 5 லட்ச ரூபாய் ரெடி பண்ணி தரத்துக்காக வீட்டு பத்திரத்தை வைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த சீன் தான் கட்டுறாங்க. அப்போ வந்து பேங்க் மேனேஜர் கிட்ட வந்து கேட்குறாங்க, இந்த பத்திரத்தை வச்சு எங்களுக்கு காசு ரெடி பண்ணோம், இவர் தான் வீட்டோட ஓனர் சொல்லிட்டு நடேசனை கட்டுறாரு. இவர் என்னோட தம்பி, நான் வந்து இந்த வீடை விற்கிறதுக்காக வந்திருக்கேன், பத்திரத்தை வச்சு காசு வாங்குறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க் மேனேஜர் கிட்ட கேட்குறாங்க. பேங்க் மேனேஜர் அப்படிலாம் நீங்க சொன்ன உடனே காசு தர முடியாது, அதுக்கு வந்து ஆதார் கார்டு வேணும், பேன் கார்டு வேணும், பே ஸ்லிப் வேணும், அதெல்லாம் கேட்குறாங்க. இது எதுவுமே இவங்க கிட்ட கிடையாது, ஏன்னா இவர் வந்து மேஸ்திரி, அவர் வந்து கார் ஓட்டுறாரு, நடேசன் அப்பா வந்து வீட்டில் இருக்காரு. ஸோ அவங்க கிட்ட பே ஸ்லிப்லாம் கிடையாது. அப்படி இருக்கும்போது அவங்களோட ப்ராசஸ் எல்லாத்தையும் சொன்னோன்னே இவங்களுக்கு வந்து ஒரே குழப்பமா இருக்கு, இப்படி இருக்கும்போது எப்படி நம்ம காசு வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு குழம்பிட்டே இருக்காங்க. ஸோ அதோட இந்த சீன் முடியுது. அடுத்த சீன் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட பல்லவன் காட்டுறாங்க. பல்லவன் வந்து அவரோட பெட்ல படுத்து யோசிச்சுட்டு இருக்காரு. இந்த மாதிரி சோழன் சேரன் எல்லாருமே திட்டினதை பத்தி யோசிச்சுட்டு இருக்காரு. ஸோ அது மட்டும் தான் இந்த சீன்ல காட்டுறாங்க. ஸோ அதோட இந்த சீன் முடியுது. அடுத்த சீன் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம நிலா வந்து சோறு வடிக்கிறாங்க. ஏன்னா இவங்க எல்லாருமே பேங்க்குக்கு போனதுனால அவங்க சோறு வடிக்கிறாங்க எல்லாரும் சாப்பிடுறதுக்கு. அப்போ வந்து பாண்டி வந்து கேட்கறாரு, என்ன ஆச்சுங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு. இந்த மாதிரி வந்து சாப்பாடு வடிக்கிற பாண்டி, ஆனா எனக்கு வடிக்க தெரியல, நான் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன், ஆனா அது எனக்கு வடிக்க தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே பாண்டியில ஏங்க அண்ணன் காலையில எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு போயிருப்பாரு அப்படின்னு. அண்ணன் செஞ்சு வச்சுதான் போனாரு, பட் ஆனா அந்த சாப்பாடு வந்து தீஞ்சு போயிடுச்சு, மேல இருக்க சாப்பாடு மட்டும் அவருக்கு கட்டி கொடுத்துறேன், நம்மளுக்கு சூடா செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் அவரை கிளம்ப சொல்லிட்டேன், இப்ப எனக்கு இது கொடிக்க தெரியல அப்படின்னு சொல்றாங்க. உடனே பாண்டி நான் ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹெல்ப் பண்ணி ஒரு வழியா அந்த ப்ராசஸை முடிச்சிடுறாரு. முடிச்சுட்டு என்னங்க இது இவ்வளவு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஸோ அதோட இந்த சீன் முடியுது. அடுத்த சீன் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம நிலா கிட்ட வந்து பாண்டி கேட்கிறாரு, எங்க உங்க சோழன் பல்லவனை காணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அது கொண்டு நிலா சொல்றாங்க, அவர் வந்து உள்ளதான் அழுதுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ அப்புறம் வந்து பாண்டி வந்து பல்லவனை பாக்குறாரு. பார்த்துட்டு நீ பண்ணது தப்பு தான்டா, அதை நீ புரிஞ்சுக்கிட்டால, நீ கவலைப்படாத, அண்ணனுங்க உங்ககிட்ட பேசுவாங்க அப்படின்னு சொல்றாரு. சொல்லி சமாதானப்படுத்துறாரு. ஸோ அதோட இந்த சீன் முடியுது. அடுத்த சீன் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம நிலா கிட்ட வந்து அந்த பேங்க்ல நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து நம்ம சேரன் அப்டேட் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு உடனே நிலா, அண்ணா எனக்காக நீங்க இவ்வளவு கஷ்டப்பட வேணாம், விட்டுருங்கண்ணா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, எனக்கு பெரிய இந்த பிசினஸ் மேல ஐடியா கிடையாது, நிறைய வேலைக்காக அப்ளை பண்ணிருக்கேன், எனக்கு கண்டிப்பா ஒரு நல்ல வேலை கிடைக்கும், நீங்க விட்டுருங்கண்ணா அப்படின்றாரு. பட் ஆனா சேரன் இல்லம்மா, இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, இதை நீ மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை கன்வின்ஸ் பண்றாங்க. அவங்க இவங்களை கன்வின்ஸ் பண்றாங்க. ஸோ இந்த சீன் நடந்துட்டு இருக்கும்போது நம்ம பல்லவன் வராரு. பல்லவன் வந்து அவங்க அண்ணன் கிட்ட சாரி கேட்கிறாரு. அவர்ல தயவு செஞ்சு நீ கண்ணு முன்னாடியே முழிக்காது, இங்க வந்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லி அவர் அனுப்பி விட்டுறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட பல்லவன் வந்து சோழன் கிட்ட போய் கேட்கிறாரு, அண்ணன் மேல எவ்வளவு கோவம் இருந்தாலும் நீ என்கிட்ட பேசணும், நீயே ஏன்னா என்கிட்ட பேச மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அதுக்கு அவர் எதுவுமே பேசாம திரும்பி நின்று முறைச்சிட்டு திரும்பி நின்றுறாரு. ஸோ பாண்டி இதை பாக்குறாரு, நிலாவும் இதை பார்த்து கஷ்டப்படுறாங்க. ஸோ அதோட இந்த சீனும் முடியுது, இந்த எபிசோடு முடியுது. ஸோ நாளைக்கு ஐயனார் துணையில என்ன நடக்குது அப்படின்றத நாளைக்கு நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். கண்டிப்பா நம்ம சேனல்ல இது வரைக்கும் நீங்க பார்க்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, அப்பதான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு பார்க்கலாம்.